நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். பழனியில் நேற்று இரவு கோவிலுக்கு வந்த பெண்ணை தாக்கியதாக கூறி கோவில் செக்யூரிட்டி மதுரை வீரன் என்பவரை கைது செய்யப்பட்டதை கண்டித்து உதவி ஆணையர் லட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கோவில் செக்யூரிட்டிகள் பணிகளை புறக்கணித்து அடிவாரம் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். இதனால் கோவிலில் டிக்கெட்டுகளும், பேட்டரி கார்கள், பாதுகாப்பு பணிகள், ரோப்கார் சேவை, மின்னிழுவை ரயில் என அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பழனி கோவிலில் கடும் பரபரப்பு நிலவி வருகிறது. நேற்று பழனி கணபதி நகரை சேர்ந்த வழக்கறிஞர் பிரேமலதா என்பவர் குடும்பத்தினருடன் பழனி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக மின்னிழுவை ரயில் டிக்கெட் கவுண்டர் வரிசையில் காத்து கொண்டிருந்தார். டிக்கெட் எடுக்க சென்ற போது அந்த ரயிலிற்கு 3 நபர்கள் மட்டுமே செல்ல முடியும் என செக்யூரிட்டி கூறியதாகவும், நாங்கள் 6 நபர்கள் வந்திருப்பதாகவும் வழக்கறிஞர் பிரேமலதா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அடுத்த ரயிலில் அனுப்பிவிடுவதாகவும் செக்யூரிட்டி கூறியதை அடுத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மலைக்கோவிலுக்கு சென்ற வழக்கறிஞர் பிரேமலதா சாமி தரிசனம் முடிந்து மலைக்கோவிலிருந்து கீழே இறங்கி வந்துவிட்டு பழனியில் உள்ள உள்ளூர் வழக்கறிஞர்களை அழைத்துக் கொண்டு பிரேமலதா மின்னிழுவை ரயில் அருகே வழக்கறிஞர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட மதுரை வீரன் என்ற கோவில் காவலாளியை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். பின்னர் அவர் மீது வழக்கறிஞர் பிரேமலதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண்ணை தாக்குதல், மானபங்கம் படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மதுரை வீரன் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் பெண் வழக்கறிஞர் பிரேமலதா தன்னை தாக்கியதாக கொடுக்கப்பட்ட புகாரின் கீழ் வழக்கு பதிவு ஏன் செய்யப்படாததை கண்டித்து இன்று உதவி ஆணையர் லட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கோவில் காவலாளிகள் பணிகளை புறக்கணித்துவிட்டு, குறிப்பாக பேட்டரி கார், பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யும் இடங்கள், பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணிகள், டிக்கெட் கொடுக்கும் பணிகளை உள்ளிட்டவைகளை தவிர்த்துவிட்டு அடிவாரம் காவல் நிலையம் முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவிலுக்கு சென்ற பெண் வழக்கறிஞரை தாக்கிய நபர்கள் மீது உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனியில் கோவில் ஊழியரை தாக்கிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செக்யூரிட்டிகள் வழக்கறிஞர்கள் போராட்டமும், கோவிலுக்கு வந்த பெண்ணை அவமரியாதை செய்த காவலாளியை கைது செய்ய வேண்டும் எனவும் ஒரு தரப்பும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.